காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த இடத்த வந்து இந்த இடத்துல போட் போட்டுருக்காங்க அக்ஷதை ரெண்டு காமாட்சி அம்மன் கிராமம். இது வந்து ஆப்போசிட்டாக போகிற ரோட்டுக்கு தான் போகணும். இப்படியே போயிட்டு நம்ம இன்றைக்கி வீடியோ பார்ப்போமாங்க. இதுதான் வந்து ஹனுமான் சிலை. ஸோ அப்படியே வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு கோயிலை பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. செம மனோட தான் போயிட்டு உள்ளுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கல தான். அப்போ உள்ளுக்குள்ளே போனவங்க நான் ஒன்றும் சொல்லாமல் வந்துட்டான்னு நினைக்காங்க. உள்ளுக்குள்ளே வெளியிலே இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்த பார்க்கக்குள்ளே இவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வேறு லெவல். உண்மையிலே சொல்ல போனால் செம்மையாக இருக்குது. உள்ளுக்குள்ளே நம்ம நந்தி தேவன் இருக்காரு. ஒரு கும்பிட போடுவோம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து நந்திகளை காதில் வந்து என்ன சொன்னாங்க வணக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ நானும் எனக்கு ஒரு ஆசை இருக்கேன். அந்த ஆசையை சொல்லி நடக்குதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். நான் இன்னொரு தடவை இந்த கோயிலுக்கு வரக்குள்ள அது நடந்தால் தான் இந்த கோயிலுக்கு வருவேன். கைஸ் இதுலேயும் கொஞ்சம் சாமி சிலைகள் இருக்கு. இதில் வந்து போட்டிருக்காங்க ஸ்ரீ மகாலட்சுமி இவங்க தான். அடுத்தது ஸ்ரீ காமாட்சி அது இவங்க தான். அடுத்தது ஸ்ரீ சரஸ்வதி அது இவங்க தான். அப்படி பார்த்திங்கன்னா ஸ்ரீ இப்ராமி இவங்க தான். மானே மயிலே மஞ்சத்தில் குயிலே செந்தமிழ் மயிலே இறங்கி கிடக்கு மனசு. ஐயோ என்ன அழகா இருக்கு மயிலே என்ன மயிலே சிரிச்சுக்கின்னு அண்ணன் பக்கம் முறைச்சிக்கின்னு சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் பார்க்குறதுக்கு பட்டையை கிளப்புது கோயில். ஹலோ கைஸ், நான் தான் அவங்க ஜெயிக்கப்புல இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறேன்டா, நம்மளை ஹனுமான் சிலையை பார்த்தாங்க உங்களுக்கு தெரியும். நம்ம எங்கே நிற்க வந்து காமாட்சி அம்மன் கோயிலில் நிற்கும். ஸோ இந்த ப்ளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளை சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்படியே இந்த கோயிலை சுற்றி பார்ப்போம். இன்றைக்கி இந்த கோயில் வந்து கடும் ஃபேமஸான கோயில். இந்த காமாட்சி அம்மன் கோயில் வந்து கடும் ஃபேமஸான கோயில். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹனுமான் சிலை இருக்கி பார்க்குறதுக்கே இன்னும் வடிவாக இருக்கி. அதோட சுற்றி பார்த்தா அந்த பச்சை பசைன்னு இருக்கி. இஞ்சலை பார்த்தாலும் கோயில் இது ஒரு சைட் உண்டு. ஆனால் முன் சைட்டாண்டு தெரியல. இதான் ஸோ ஹனுமானை சுற்றி நல்லா பச்சை பசைன்னு இருக்கி. ஹனுமான் சிலை கடும் பெருசாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ நின்றே தெரியல. ஸோ அப்படி பெருசாக இருக்குது. அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் கைஸ். இதுதான் வந்து ஹனுமான் சிலை. ஸோ அப்படியே வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு கோயிலை பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் போகிற வழியாமா இதான் ஹனுமான் சிலைக்கு பின்னால் போகிற ரோட்டெல்லாம் இதெல்லாம் போகணுமா. இதில் வேலையில் நடந்து கொண்டிருக்கு. ஸோ நிறைய நாளாகவே இங்கே வந்து வீடியோ எடுக்கணும்னு ஆசை. ஒரு போன வெள்ளிக்கிழமை வரணும்னு தோணுது. அது வந்து கைமீறி போச்சு. அந்த பிளான் வந்து கைமீறி போச்சு. சரி இன்றைக்காச்சும் வருவோம் மீன் வெளிக்கூட்டு எடுத்தாச்சு. அதனால் வந்துட்டோம். எப்படி சொல்கிற இதுவும் தட்டுப்பட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரியாக வந்துட்டோம். ஒரு கடவுள் அருள் இருக்கோ இல்லையா வாரத்துக்கண்டு. ஸோ அதான் வந்துட்டோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி காமக்கொடி நிலையம் வந்து இதில் இடம் ஒன்றைக்கு. ஸோ இது வந்து ஒரு நம்மளோட கோயில் மாதிரி தான். இது ஒரு நல்ல பச்சை பசைன்னு அழகாக இருக்குது இந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு. இதில் ஒரு சாமி இருக்காவு. அங்கால உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கார். யாருன்னு தெரியும் எனக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க. கிட்ட போய் காட்டுறேன். ஸோ இதுக்கு மேலே கிட்ட கொண்டு போயிடலாம். இந்த அளவு காட்டுறேன். ஸோ இப்போ யாரும் தெரிஞ்சுட்டால் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த சிங்கத்தெல்லாம் பார்க்குறதுக்கு மாதம் என்ட்ரி கொடுக்குற அந்த முன்னுக்கு இருக்குது. பார்க்க பயங்கரமாக இருக்குது. இதை மட்டும் இல்லை அதே சிங்கம் தான் பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஸோ என்ன அங்கே என்ன இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம போய் பார்ப்போம்பாங்க. இதுலேயும் ஒரு கடவுள் சாமி இருக்கார். இதில் வந்து அரச மரம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு 2 சாமி பிள்ளையாரப்பாவும் அடுத்த காமாட்சி அம்மன் நினைக்கன் இருக்காங்க. கோயிலுக்குள்ளே வந்த நேரம் என்னண்டா வேலை நடந்து கொண்டிருக்கு. நிறைய வேலை நடந்து கொண்டிருக்கு. செம்ம வெயிலாக வருது. இது அப்படியே ஒன்றே சுற்றி பார்க்கணும். வாங்க அப்படியே கண்டினியூ பாருங்கள். பங்குனி உத்தர மண்டபம். ஸோ இதான் கோயிலுக்கு உள்பக்கம். இப்படியே தான் கோயிலுக்குள்ளே போகணும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது கோயில். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ என்ட்ரியே மாசாக இருக்குது. கேமரா அலவுட் இல்லைஞ்சு இதில் இந்த போட்டிருக்காங்க.
புகைப்படம் எடுப்பது தவிர்க்கவும். கேமரா அலோட் இல்லை. கலட்டி விட்டு சுப்ரை செய்வோம். அடுத்தது ஆண்கள் சேட்டை கலட்டி தான் போகணும் உள்ளுக்குள்ளே. ஸோ வாங்க போய் பார்ப்போம். கோயில் என்ட்ரி தான் பார்த்து அப்படி வாங்க உள்ளுக்குள்ளே போவோம். இங்கே நல்ல ஃபோட்டோ வடியாக எடுக்கலாம், பிளாக்காக இருக்குது. ஸோ அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டு கோயிலை சுற்றி பார்ப்போம் வாங்க. கைஸ் செம மனோட தான் போயிட்டு உள்ளுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கல தான். அப்போ என்ன செய்கிறேன், நாங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் போய் பார்த்துட்டு போய் உள்ளுக்குள்ளே போகலாம், திரும்பி வட்டையில் வாராம். என்னடா உள்ளுக்குள்ளே வீடியோ காட்டுறது. ஸோ அது உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க அலோட் இல்லையா. ஆனால் அதில் கேமரா அலோட் இல்லைன்னு தான் போட்டிருக்காங்க. ஃபோன் அலோட் இல்லைன்னு போடலாம். நான் ஃபோனில் எடுக்கலாமுன்னு நினச்சி உள்ளுக்குள்ளே போனால் கஷ்டமாக போயிட்டு. ஸோ நம்ம கோயிலை சுற்றி இருக்கிற இடங்களை பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்ணாடி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் அவ்வளோ ஃபோனில் ஃபோட்டோ எடுக்க விட்றாங்களே, சரி ஓகே பரவாயில்ல, அது என்னத்துக்கு விடுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அது அப்படியே இருக்கிறது நம்ம கோயிலை சுற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்குது. குட்டி சிலைனா அங்கே பெரிய சிலை பார்த்துருப்போம், இதில் குட்டி சிலை இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய சிலைகள் இருக்குது. வாங்க ஒரு வீட்டோட காட்டுறோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தை வந்து அக்னி பகவான் என்ற காடேரி என்று சொல்லுவாங்க. அக்னி பகவானமே படத்தை இருக்காங்க. அது வந்து ஃபுல்லாக அக்னியாக இருக்காங்க. அது தெரியாது உங்களுக்கு பார்க்க. ஸோ அதையும் படத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி நம்ம அடுத்ததாக ஸ்டெப் அப் பண்ணுவோம் வாங்க. ஸோ கோயிலில் டிசைனை பார்த்தீங்கன்னா என்ன வடிவாக இருக்கும். வெளியிலே இவ்வளவு அழகாக இருக்குது, உள்ளுக்குள்ளே செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கோயில் இடத்துல வேலை நடந்து கொண்டு இருக்குது. இந்தியாவில் அப்படியே பார்த்தீங்கன்னா கோயிலில் ஒரு சைட் பக்கம் வந்து பார்க்கல இப்படி என்ன அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி வாங்க சுற்றி அப்படியே பார்த்துட்டு அந்த மானும் வளர்க்காங்களா அதையும் பார்த்துட்டு வருவோம். உள்ளுக்குள்ளே போனவங்க என்ன நான் ஒன்றும் சொல்லாமல் வந்துட்டான்னு நினைக்காங்க. உள்ளுக்குள்ளே வெளியிலே இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்த பார்க்கக்குள்ளே இவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வேறு லெவல். உண்மையிலே சொல்ல போனால் செம்மையாக இருக்குது உள்ளுக்குள்ளே. இதை நீங்கள் கண்ணால் பார்த்தா மட்டும்தான் உண்டு. ஃபோன் கேமராலாம் பார்க்க முடியாது. தெரியாமல் நான் எடுத்திருப்பேன் வீடியோ. அவங்க அவ்வளோக்கு சொல்லியும் நம்ம அதை செய்கிறது தப்பு தானே, அதனால் நான் எடுக்கலை. ஸோ வெளியில் இவ்வளோ அழகாக இருக்குது, உள்ளுக்குள்ளே எப்படி அதை விட நல்லா இருக்குன்னு சொல்கிறானே, இப்படி காட்டிருக்கலாம் எனக்கு யோசிக்காதீங்க. நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட இங்கே வந்து ஒரு மனசு நிம்மதியாக இருந்து அழகான இடம் சுற்றிக்குள்ளெல்லாம் வந்து இருந்து பார்த்துட்டு போங்க. அவ்வளோ செம்மையாக இருக்குது. ஸோ வீடியோ அப்படி ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வாசல் மாதிரி இருக்குது. பார்ப்போம் வாங்க. இதுக்குள்ளுக்குள்ளே கொஞ்சம் காட்டலாம்னு நினைக்கிறேன். சத்தம் போடாமல் போகணும். இது வந்து கோயிலில் பின்புறம் அப்படி தான் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. உண்மையிலே சொல்ல போனால் எப்படி சொல்கிறேன், வெளியிலே பக்காவாக இருக்குது. கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு அழகான இடத்துல பத்ரகாளி தேவி தான் இருக்காவோ. அதையும் பார்க்குறதுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த சின்ன சின்ன சாமியெல்லாம் அந்த வெளியில் இருக்க சாமியெல்லாம் அழகாக காட்டலாம். மற்றபடி அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் காட்டலாம் போயிட்டு. ஸோ இதை சுற்றுலா பார்த்து ரசிக்க வேண்டியதான். வேறு வந்ததுக்கு இதையாவது பார்க்கலாம் என்று பெருமை தான். வாங்க அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து இதில் நிறைய மரங்கள் போட்டிருக்காங்க. உத்திரட்டாதி வேம்பு மரம், பூசம் மூங்கில், என்ன பேர்கள் இது, புனர்பூசம் மூங்கில். அடுத்தது இஞ்சால மூங்கில் தான் இருக்குது. அது வந்து இஞ்சால உத்திராட்டம் பலாமரம், உத்திராட்டம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. என்னென்னு தெரியல, ஆனால் பலாமரன்ற மட்டும் நல்லா தெரியுது. ஸோ கோயில் ரெவெக்ஷன். இது வந்து ஒரு சிவன் ஆலயம் இருக்குது இந்த இடத்துல. இதான் வந்து சுவாதி மருத மரம். அடுத்தது வந்து இதில் போட்டிருக்கு வந்து அஸ்வின் எட்டி மரம். நீங்கள் என்ன பேர் இதுகள் தான் அஸ்வின் எட்டி மரம் உண்டு. அப்படி இல்லை, இந்த இருக்கிறது தான் அஸ்வின் எட்டி மரம். ஸோ இது பார்க்குறதுக்கு அவ்வளோ இதுக்குள்ளேயும் உங்களுக்கு தெரியுது இல்லை, அதான் ஜூம் பண்ணி காட்டலாம். ஸோ அடுத்து கெட்டை பிராய் மரம், இதுதான் அந்த பிராய் மரம். அடுத்தது விசாகம் விழா மரம். இதை பார்க்க இதை அவ்வளோ இந்த அருகி பெருசாக கிடாமரம் வந்துருக்கி. அடுத்தது இந்த அருகி அவிட்டம் வன்னி மரம். அது உங்களுக்கு
கிட்டத்தட்ட அப்படி தான் தெரியாது. இவ்வளோ பெரிய மரம் இருக்குது, இதில் பேரும் தெரியா ஊரும் தெரியா. அப்படி இந்த அளவுக்கு அனுசம் மகிழ மரம், இது கொஞ்சம் பெருசுமாய் வளர்ந்து இருக்கி. அப்படி கொஞ்சம் அளவுனா சிவன், இதையும் பார்த்துட்டு வரும். இது பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ஸ்ரீ பரமாத்ம லிங்கம், பரமாத்மா லிங்கம் தான் இருக்குது. முன்னுக்கு நம்ம நந்தி தேவன் இருக்காரு, அவருக்கு ஒரு கும்பிட போடுவோம். அப்படி வாங்க சிவனை பார்த்துக்கணும். இதில் வந்து நான் பார்க்க ஷாக்காகிட்டேன். இது பார்த்தீங்கன்னா சிவன் இதில் வந்து தண்ணி வருது. அப்போ நான் திடீரென்று பார்க்கக்கூடாது வந்து என்னன்னா சிவன் நம்ம தலையில் தண்ணி வருதுன்னா அங்கே மட்டும் மேலே வந்து சட்டுக்கட்ட அவ்வளோது இதுக்குள்ளே போயிருந்தீங்க பார்க்குறது கால் வைக்கிற மைனாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த பெரிய சிலையாண்டி யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. கிட்ட வாங்க பார்ப்போம். கிட்ட வாங்க. பார்க்குறதுக்கு சிவபெருமான் அழகாக தான் இருக்கார். இதில் இருக்குது ஸ்ரீ பரமாத்ம லிங்கம். ஸோ அதுவும் பெரிய இது மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு இந்தியாவிலேயும் நிறைய சாமிகள் இருக்காங்க, அதையும் அப்படி ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்தியாவில் நந்தி தேவன் இருக்கார். நந்தி தேவா சரி ஓகே. பார்த்தீங்கன்னா வந்து நந்திகிற காதில் வந்து என்ன சொன்னாலும் நடக்குமான்னு சொல்லுவாங்க. இப்போ நானும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை சொல்லி நடக்குதா இல்லையான்னு பார்க்க போகிறேன். நான் இன்னொரு தடவை இந்த கோயிலுக்கு வரக்குள்ள அது நடந்தால் தான் இந்த கோயிலுக்கு வருவேன் வேண்டிட்டு அந்த காதில் நந்திகிற காதில் சொல்ல போகிறேன். சிவபெருமானும் நான் சொல்வதை சொல்லி நிறைவேற்றுங்க. கோயிலில் சுற்றுச்சூழலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக மரங்கள்லாம் நாட்டி அதை பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. சுற்றுச்சூழலாம் உண்மையிலே பக்காவாக வடிவாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்லலாம். இப்படி இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தேவி இருக்காங்க. நான் சத்தியமாக என்ன சாமின்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இதுலேயும் கொஞ்சம் சாமி சிலைகள் இருக்கி. இதில் வந்து போட்டிருக்காங்க ஸ்ரீ மகாலட்சுமி, இவங்க தான். அடுத்தது ஸ்ரீ காமாட்சி, அது இவங்க தான். அடுத்தது ஸ்ரீ சரஸ்வதி, அது இவங்க தான். அப்படி பார்த்திங்கன்னா ஸ்ரீ இப்ராமி, இவங்க தான். அடுத்தது இங்கே கொஞ்சம் தூரம் வந்தோன்னே ஸ்ரீ மகேஸ்வரி அம்மா, இவங்க தான். அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாமுண்டி அம்மா, அதுவும் இவங்க தான். மகா வில்வம் திருவண்ணாமலையிலிருந்து கொண்டு வரப்பட்டது. வில்வ மரம்ன்ற இதைத்தான் நினைக்கிறேன். இதுதான் வில்வ மரம். இது திருவண்ணாமலையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு போனோம்னா செண்பக மரம், இதுதான் செண்பக மரம். இந்த கோயிலில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காங்க சில பெயர்கள்லாம். பூராடம் சந்தன மரம், இது சந்தன மரத்தை காணல, இந்த இருக்குது குட்டியாக இருக்குது, இதுகள் தான். அடுத்து வந்து அசோக மரம். இந்த மரத்தின் கீழ் சித்தா பிராட்டி சிறை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மரத்துக்கு கீழே தான். ஸோ லோங்கில் வந்து காட்டுறேன்னு பாருங்கள். இந்த மரத்துக்கு வைக்கலாம். இப்படியே நிறைய மரங்கள் இருக்குது. இதில் வந்து உத்திரம் அலரி மரம். இதெல்லாம் நம்ம ஊர் வழியை நான் கண்டிருக்கேன் நிறைய. இந்த அலரி மரத்திலும் இந்த கோயிலில் வந்து அதை பராமரித்து வச்சுருக்காங்க. சித்திரை வில்வ மரம், இந்த ஒரு வில்வ மரம் இருக்குது. இது கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஓவரா. அடுத்தது சதயம் கடம்ப மரம். இது சதய கடம்ப மரம், அது உங்களுக்கு தெரியுது. கிட்ட வந்து பார்த்தா திருவேணம் வெள்ளருக்கு மரம். இந்த மரம் நமக்கு தெரியும், இதெல்லாம் பராமரித்து வச்சுக்காங்க. இது வந்து கருங்காலி மரம், கருங்காலி இதுகள் தான். திருவாதிரை செம்மரம் இதாக்கி. அடுத்தது பரணி நெல்லி மரம், அது இந்த இருக்குது. அடுத்து நான் அங்கே கொஞ்சம் சிலைகள் காட்டியிருப்பேன். அந்த சிலைகள மிச்ச மீதிகள் கொஞ்சம் இங்கே இருக்கு, இந்த இருக்குது. அம்மா கொஞ்சம் பேரை பார்ப்போம். கௌமாரி, இதுதான் கௌமாரி அம்மா, இந்த இருக்கு. இது வந்து வராகி அம்மா, வராகி கோவக்காரண்டு வாங்க. அடுத்தது இங்கே இருக்கிறது வந்து வைஷ்ணவி இங்கே தான் இந்திராணி, அதில் காட்டிப்பேன். ஸோ இதான் இதில் இருக்கிற கடைசி தான். ஸோ அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் கைஸ். ஒரு மாதிரியாக சுற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஒரு மனசுக்கு திருப்தியாக வர்றதுக்கு அங்கே மான் வளர்ப்பு இடம் ஒன்று இருக்குது. மான் வளர்க்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த மான் வளர்க்குற இடத்தையும்
உங்களுக்கு காட்டிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உங்களோட வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு தெளிவாக நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு சந்திரன், சுக்கிரன், சூரியன், புதன், ராகு, கேது, செவ்வாய், வியாழன், இதில் எழுதியிருக்காங்க கீழே, இந்த இதில் எழுதியிருக்காங்க வியாழன், இந்த சந்திரன், சுக்கிரன், புதன், சூரியன், இந்த ராகு, கேது, செவ்வாய் அண்டெல்லாம் எழுதியிருக்காங்க. எல்லாம் உண்மையிலேயே பட்டை கிளப்புது. இந்த கோயிலுக்கு வந்தது உண்மையாக ஒரு சந்தோஷமாக இருக்குது. எப்படி இதை விட எப்படி சந்தோஷத்தை காட்டுறேன்னு வெளியே தெரியல. இப்போ அடுத்ததை ஒன்று பார்க்க போகிறோம். அது எந்த கோயிலையும் எப்படி இருக்காது, ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைவ் பண்ணிக்காங்க. ராஜா வீதி உண்டு ஒன்று, அந்த ஒரு வீதி ஒன்று இருக்கு. அந்த வீதியில் வந்து மான் வளர்க்காங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு உட்பிரவேசிக்க தடை, உள்ளுக்குள்ளே போகல தான் நம்ம அந்த மானை எப்படி என்று காட்டுறேன் வாங்க. நானே மானை கண்டு கிட்டத்தட்ட பல வருஷம் ஆயிட்டு மானை கண்டு. மானே மயிலே மஞ்சத்தில் குயிலே செந்தமிழ் மயிலே இறங்கி கிடக்கு மனசு. ஸோ இந்த பாட்டு தான் நான் பாருங்க. இது என்னடா மயிலே எப்படா கூப்பிட்ற மானே? மான் பா, மான் பா, மான் பா, ஓடியா ஓடியா. ஐயோ என்ன அழகா இருக்கு மயில். மயில் என்ன மயில் சிரிச்சுக்கின்னு அண்ணன் பக்கம் முறைச்சிக்கின்னு. இந்த பாட்டு தான் நான் வந்து மயிலை பார்க்க. ஸோ இந்தாலையும் மயில் இருக்குது. தோகையை விரிச்சு நிற்கிது ஆண் மயில் வாங்க நீங்கள். மயில் மயிலே மயிலே கோயிலே ஒரு பாட்டு பாடி மயிலே. ஸோ அந்த மயில் இந்த இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் மானையும் போட்டு வச்சுருக்காங்க. ஜாருங்க என்ன அழகாக இருக்கண்டி. வாவ், என்ன கண்ணனால் கூட கூட்டில் வச்சுருக்காங்க பாவம். இந்த இருக்கு மான். தங்க குட்டியா, நீங்கள் எங்கே வந்தீங்களா? இங்கே பிடிச்சி கொண்டு போட்டாங்களா? ஸோ இது மானு, இந்த கொம்பாலாம் மானை குத்துறது போல். ஓ ஏய் என்னையா என்ன கண்டு ஓடுற? நான் யாருன்ற தெரிகிறதா? ஸோ ஓகே, மானையும் காட்டியாச்சு, மயிலையும் காட்டியாச்சு. குயிலை மட்டும் தாங்க இல்லை கண்டா காட்டுறேன். ஓகே, மானையும் மயிலையும் காட்டினது அப்புறம் அவங்க கேட்க சிங்கமும் புலி இல்லையாண்டு. இதெல்லாம் ரொம்ப ஓவரில், அவனுக்கு அது ரொம்ப ஓவராக தான். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து எல்லாம் பார்த்து முடிஞ்சு இப்போ இங்கேருந்து கிளம்புற டைம் வந்துட்டு இந்த ஒரு வீடியோவுக்காண்டி இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லை, சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் வீடியோ, கோயில் பார்க்குறதுக்கு பட்டையை கிளப்புது கோயில். இப்படி அது வேலை நடந்து கொண்டிருக்கனால எடுக்கிறது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா கிட்ட போய் எல்லாத்தையும் காட்டினேன். ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு ஒன்று லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பண்ணி தட்டுங்க. பாய்.